ஒரு அழகான காட்டின் எல்லையில் பலவிதமான பறவைகள் வாழ்ந்து வந்தன. அந்த பறவைகள் அனைத்தும் ஒரே கூட்டத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த காடு மிக ஆபத்தான இடமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு வேட்டைக்காரன் அங்கே ஒவ்வொரு நாளும் வருவான். அவன் பெயர் கருணாகரன். கருணாகரன் மிகவும் திறமையான வேட்டைக்காரன். அவன் பறவைகளை பிடிக்க மிகவும் தேர்ச்சி பெற்றவன். பறவைகள் அவனுக்கு மிகவும் பயந்து வாழ்ந்தன. ஒரு நாள் பறவைகள் ஒன்றுக்கொன்று கூடிச் சேர்ந்து, நாம் இந்த வேட்டைக்காரனிடம் இருந்து எப்படி காப்பாற்றலாம் என்று ஆலோசனை செய்தன. அப்பொழுது பறவைகளில் ஒரு கிளி பேசத் தொடங்கியது. நாம் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றாக இணைந்தால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் என்றது. அதுபோல் பறவைகள் ஒரு திட்டம் தீட்டின. கருணாகரன் வந்தால் நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் பறந்துவிட வேண்டும். அவன் ஒரே பறவையை மட்டும் பிடிக்க முடியாது என்றன பறவைகள். அடுத்த நாள் கருணாகரன் மீண்டும் காடு வந்தான். அவன் தனது வலைகளைத் தயாரித்து பறவைகளை பிடிக்கத் தொடங்கினான். ஆனால் பறவைகள் கற்றுத் திருந்தியிருந்ததால் அவன் வருகையை உணர்ந்து ஒரே நேரத்தில் பறந்தன. அவன் வலைக்கு எந்த பறவையும் சிக்கவில்லை. அவன் அதிர்ச்சியடைந்து, நான் இன்று ஏன் எந்த பறவையையும் பிடிக்க முடியவில்லை என்று எண்ணினான். தொடர்ந்து பல நாட்கள் கடந்த பிறகும் கருணாகரன் எதுவும் பிடிக்க முடியவில்லை. அவன் மனம் மிகவும் வருத்தத்தில் இருந்தது. பறவைகள் அவனை பார்த்து, நாம் ஒற்றுமையாக இருந்தால் எந்தவிதமான பிரச்சினையும் நம்மை தாக்க முடியாது என்று பேசிக்கொண்டன. ஒரு நாள் கருணாகரன் ஒரு புதிய உத்தியை நினைத்தான். நான் ஒவ்வொரு பறவையையும் தனித்தனியாக பிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் சிறிய வலைகளை உருவாக்கி அந்த வலைகளை காட்சிகளில் வைத்து விட்டான். பறவைகள் இந்த மாற்றத்தை உணர்ந்து மீண்டும் கூடி ஆலோசனை செய்தன. நாம் தற்போது ஒரு புது உத்தி கற்போம். கருணாகரன் வலைகளை வைக்கும்போது நாம் அனைவரும் அவனைச் சுற்றிவிடுவோம். அவன் நம்மை பிடிக்க முடியாமல் அவனை மிரட்டுவோம் என்றன. அடுத்த நாள் கருணாகரன் தனது வலைகளை வைத்து ஒரு பறவையை பிடிக்க முயன்றான். ஆனால் பறவைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பறந்துவிட்டன. அவன் வலைகளில் எந்த பறவையும் சிக்கவில்லை. அப்பொழுது பறவைகள் அனைவரும் அவனைச் சுற்றி தனது கூச்சல்களை எழுப்பின. கருணாகரன் மிகவும் பயந்து அங்கிருந்து விரைவாக ஓடிவிட்டான். அதற்குப் பிறகு கருணாகரன் மீண்டும் ஒருபோதும் அந்த காடுக்கு வரவில்லை. பறவைகள் அவனிடமிருந்து பிழைத்தன. அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்தன. பறவைகள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்தால் எந்தவிதமான ஆபத்தையும் சமாளிக்க முடியும் என்று கூறின. இக்கதை பறவைகள் ஒற்றுமையால் எப்படி கருணாகரனை வெற்றி கொண்டன என்பதை குறிப்பிடுகிறது. ஒற்றுமையின் சக்தி மிகுந்தது. அது எந்தவிதமான பிரச்சனையையும் சமாளிக்க முடியும்.